மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அன்பு மாணவர்களே, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்த மிக உயர்ந்த ஒரு தொழிலதிபருடைய குடும்பத்தில் அவங்க மிக மூத்தவர்கள் ஒரு 13 ஜாதகம் பார்த்ததற்கு பிறகு அவரை ரெஃபர் பண்ண ஒரு பெரிய விஐபி கிட்ட அவர்கள் இங்கிருந்து போனவுன்னு சொன்ன முதல் வார்த்தை, என்னுடைய வீட்டில் சிசிடிவி கேமரா வைத்ததை போல 13 ஜாதகத்திற்கும் அவர் பலன் சொன்னார். நான் எதுவுமே சொல்லலை. டக்கு 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 டக்குன்னு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். இதை கேட்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட பெரிய விஐபி அதை என்கிட்ட ஃபோனில் சொல்லும்போது எப்படி இருந்திருக்கும் எனக்கு? அந்த ஒரு மனநிலைமையை ஜோதிடர்களாகிய என்னுடைய அன்பு மாணவர்களாகிய நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஜோதிடர் தன்னை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன மின்மினி பூச்சிகள் போக அப்படியே மாறிடும். ஏன்னா ஜோதிடத்துடைய ஃபைனல் ஸ்டேஜ் இதில் தான் நான் நிறைய இடத்துல சொல்கிறேன், சொல்லிக் கொடுப்பவர்கள் யாரும் சரியாக பலன் சொல்பவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறேன். வாத்தியாரா, டீச்சரா, ப்ரொஃபஸரா, அவரா இவரா, பேராசிரியரா எல்லாம் பண்ணலாம், பலன் சொல்ல முடியாது. இங்கே உண்மையான பலன் சொல்லக்கூடிய ஒரு வித்தையை, ஒரு நிலையை அன்பு மாணவர்களுக்கு நான் இங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. இது தற்பெருமை தான். இருந்தாலும் என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் நான் சொல்கிறேன். இதில் என்ன தெரியுதுன்னா, எந்த விதத்தில் பலன் எடுக்கிறது, எந்த இடத்துல பலன் முட்டி மோதுகிறது என்கின்றது எல்லாருக்கும் பிடிபட்டுறதில்லை. ஒரு 50 ஆண்டு காலம் ஜோதிடத்தை சுவாசித்து கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த பலன் சொல்லும் வித்தை பிடிபட்ட காரணத்தினால்தான் இதைத்தான் நான் மறுபடியும் சொன்னேன். ஜோதிடர்கள் ஜோசியத்துக்கும் நல்ல சினிமாவுக்கும் ஜோதிடத்திற்கும் பிரபகண்டா தான். அதாவது விளம்பரமே தேவையில்லை. ஒரு சினிமா நல்லா இருந்தால் அடுத்த ஷோவில் நிற்கிறவனை பார்த்துட்டு அவன் சொல்லிட்டு போயிடுவான், சூப்பர் படம் ஏன்ட்டு. ஒரு சினிமா கன்றாவியாக இருந்தால் ஏன் கியூவில் நிற்கிறா, போய் எங்கேயா வேறு வேலையை பாருன்ட்டு போவான். அத்தோட கூட்டம் அப்படியே கலையும். ஒரு வாய்மொழி பிரச்சாரத்தின் மூலமாகவே ஜோதிடம், சினிமா ஆகிய இரண்டும் சக்சஸ் ஆகணும். அப்போ ஒரு வாய்மொழி பிரச்சாரம்னா என்ன? ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு போறார், பா என்ன மாதிரி சொன்னாரியா, உண்மையைத்தான் சொல்லுவார். நீங்கள் பொய் சொல்லலாம், நான் அவ்வளவு பிரமாதமாக நான் பலன் சொன்னேன்னு சொல்லலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர் உங்களை பற்றி சொல்ல வேண்டும். ஆக அந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டுமெனில், என்னை போலவே வரணும்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை விட புத்திசாலிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஓரளவிற்கேனும் பலனை துல்லியமாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டுமெனில் இப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை அப்படியே விலக்கிவிட்டு, நட்சத்திரங்கள் என்பது போன்ற தேவையற்ற விஷயங்களை அப்படியே விலக்கி தள்ளிவிட்டு, எந்த இடத்தில் எதை முதன்மைப்படுத்துவது என்கின்ற அமைப்பில் தான் நீங்கள் அப்படியே வரணும். கமெண்டெல்லாம் இப்போ நான் படிக்க போகிறதில்ல. இது பலன் சொல்லக்கூடிய சில நுணுக்கங்கள். இந்த பலன் சொல்லக்கூடிய நுணுக்கங்கள் என்கின்ற காரணத்தினாலேயே நான் பலன் போன வாரம் சொன்னேன், போன மாதம் சொன்னேன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்ட வேண்டியிருக்கிறது. என்னுடைய பலன் சொல்லுகின்ற ஒரு அமைப்பை நான் வெகு தைரியமாக லைவ்லேயே சொல்கிறேன். லைவில் எந்த இடத்துல 2000 லைவுக்கு மேலே 3000 லைவுக்கு மேலே நடத்தியிருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு இடத்திலும் என்னுடைய அந்த கணித அமைப்பை சொல்லக்கூடியதில் நீங்கள் குறையே சொல்ல முடியாது. புதன் திக்பலமாகி அவரை வராகி கடன்னு சொல்லுவேன். எந்த ஒரு இடத்திலும் இவர் தவறான ஒரு கணிதத்தை, தவறான பலனை சொல்லிவிட்டார் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாமே தவிர, எந்த ஒரு இடத்திலும் இவர் தவறான கணிதத்தை சொல்லிவிட்டார் என்று சொல்ல முடியாது. ஆக கணிதங்களை மனதில் தேக்கி, கணிதங்கள்னா நம்பர்னு சொல்லலை, சொல்ல மாட்டேன் நான். ஷட்பலமே உங்களுக்கு இது போடுறதுக்கு இருக்கான்னு சொல்லுவேன். ஷட்பலமே கண்டிப்பாக கிடையாது. உதாரணமாக சொல்லப்போனால் ஆயுர்தாய கணிதங்கள்னு ஜோதிஷத்தில் பராசரர் சொல்கிறார், வராகமிகரர் சொல்கிறார். நம்முடைய இந்திய ஜோதிடத்தின் மிக பெரும் தூண்களாகிய பராசரரும் சரி, வராகமிகரரும் சரி ஆயுர்தாய கணக்குகள்னு சொல்கிறாங்க. ஆயுர்தாய கணக்குகள்னா அதான் அந்த லக்கணம் கொடுக்கக்கூடியது, இது கொடுக்கக்கூடியது, ஆயுள் காரகன் கொடுக்கக்கூடியது, லக்னாதிபதி, இந்த அமைப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதை கணித ரீதியாக பிண்ட அந்த ரீதியாக உங்களுக்கு ஆயுர்தாயம் என்கின்ற ஒரு ஆயுள் எவ்வளவு, ஒவ்வொரு கிரகமும் கொடுக்கக்கூடிய ஆயுள் எவ்வளவு என்பதை ஆயுர்தாய கணிதங்களின் அடிப்படையில் பராசரரும் வராகமிகரரும் சொன்னாலும் கூட அது தப்பு. அது எத்தனையோ கணிதங்கள் நான் போட்டு பார்த்துருக்கேன், தப்பு. கடைசியில் அதே பராசர அமைப்பும் சரி, அதே பராசரர்னா ஒருத்தர் எழுதியிருக்கலாம், பல பேர் எழுதியிருக்கலாம், தொகுப்புகள் தான் அதெல்லாம். அதே வராகமிகரர் நூல்லையும் சரி, எவர் ஒருவர் குல ஆச்சாரத்தை கடைப்பிடித்து நேர்மையானவனாக, நீதிமானவனாக வாழுகின்றானோ அவனுக்கு மட்டுமே இந்த ஆயுர்தாய கணக்குகள் சரிப்படும், எடுபடும், பலிக்கும்.
குல ஆச்சாரத்தை கடைபிடிக்காமல் மனம் போனபடி வாழ்வு நெறி தவறி எப்படியோ வாழ்பவர்களுக்கு இந்த ஆயுர்தாய கணக்குகள் சரி வராதுன்னு அதே புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கணிதங்களுடைய நம்பகத்தன்மை இவ்வளவுதான். பிண்டாயிரத்தாயம்னு சொல்லப்படக்கூடிய ஆயுர்தாய கணக்குகளில் பராசரமாக இருக்கட்டும், வராகமிகர அமைப்புகளாக இருக்கட்டும், அவங்களில் எழுதின கணக்குகளுக்குள்ள இந்த கணக்குகள் பழிக்கவில்லை எனில், இந்த ஆயுர்தாய கணக்குகள் சரியில்லை எனில் அவன் குல ஆச்சாரத்தை கடைபிடிக்கப்படவில்லை என்று அர்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதாங்க ஜோசியம். இதில் தாங்க நான் சில விஷயங்களில் மாறுபடுறேன். இந்த விஷயங்களில் தான் கணிதங்கள் வர்க்கங்களாக, அதாவது வர்க்கச்சக்கரம் என்கின்ற அமைப்பு, ஆயுர்தாய கணித அமைப்புகள் எல்லாம் யாரோ ஒரு ஜோதிடர் எப்போதோ ஒரு முறை செய்த ஒரு சோதனை முயற்சி, அஷ்டவர்க்கம் உள்பட. அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு காம்பினேஷன்களாக கற்றுக் கொடுக்குறேன். மூலநூல்களே படிக்காதவர்கள் என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறீங்க. உண்மையிலேயே நிறைய பேர் கமெண்ட் என்ன கொடுக்குறீங்க, குருஜி தான் எனக்கு மூலநூல்னு சொல்லிடுறீங்க. கிட்டத்தட்ட அப்படி இருக்கிறது நல்லது தான் ஒரு வகையில். தேவையற்ற மூலநூல்களை படித்துவிட்டு தேவையில்லாத மூலநூல்களில் இருக்கக்கூடிய உன்னத மூலநூல்களிலேயே இருக்கக்கூடிய குப்பைகளையும் சேர்த்து படித்துவிட்டு குழம்பி போயிட்டு தான் இப்போ உங்களுக்கு ஒரு லெவலுக்கு வந்து நிற்கிறேன். ஆக இந்த இடத்துல இந்த ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்ற ஹை லைன், உண்மையில் நட்சத்திரங்களை எங்கே பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க? ஆதிபத்தியம் காரகத்துவங்களை மனதில் தேக்க முடியாதவர்கள். ஆதிபத்தியம் எது நடக்கும், முதலில் நடக்குமா, காரகத்துவம் முதலில் நடக்குமா, எதை எப்படி கணிப்பது என்பதில் ஒன்றுமே ஒரு கால்குலேஷனை பண்ண முடியாத ஒரு குறைந்த அறிவு, குறைந்த ஞானம் உள்ளவர்கள் மட்டுமே நட்சத்திரங்களில் இந்த இடத்துல இப்படி நின்னா இந்த இடத்துல அந்த 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 சம்பவம் ஃபிக்ஸடுன்னு கனெக்ட் பண்ணி தோற்று போகிறாங்க. குறை சொல்ல வேண்டாம், அவங்களோடது அவ்வளவுதான். இந்த கலப்பு பலன்களை, ஒளி கலப்பு பலன்களை நான் இப்போது சொன்னதை போல முதலாக இதை சொல்லி இதுக்கும் விமர்சனம் வரும்னு தெரியும். அதாவது இந்த சந்திர பாதைன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, 12 டிகிரி வியாபித்துள்ள இந்த வான்வெளி பாதை நம்மை இயக்கவில்லை. சந்திரனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த 4 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு, அதிகபட்சம் 4 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த 12 ராசி, நம்ம பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 4 லட்சம் கிலோமீட்டர்களுக்குள்ள அடங்கிய இந்த பாதை, இன்னும் குறிப்பாக சந்திர அதியோகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பாதை மட்டுமே நம்மளை இயக்குகிறது அப்படின்னு சொன்னதுக்கும் நாளைக்கு அதை புத்தகங்களை எழுதும்போது பெரிய விழிப்புணர்வு கண்டிப்பாக வரும். ஆகவே சில நிலைகளில் மாணவர்கள் எப்படி, எங்கே, எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிற நுணுக்கத்தை மட்டும் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா போறோம். இந்த இடத்துல பாருங்க, லக்னத்தில் சூரியன், புதன், குரு, 2இல் சுக்கிரன், செவ்வாய், 3இல் கேது, 4இல் சந்திரன். புதன் திக்பலம், சந்திரன் திக்பலம், சனி திக்பலம், குரு திக்பலம். ஆக 4 கிரகங்கள் திக்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல யோக ஜாதகம். 9இல் ராகு. இது எல்லாவற்றையும் அப்படியே அம்சம் கூட இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள் அதுக்குள்ளே இதை போட்டிருப்பீங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய லேப்டாப் அல்லது ஃபோனில் இந்த ஜாதகத்தை நீங்கள் போட்டிருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன், குரு 1 டிகிரியில் தான் இருக்கிறார். குரு அப்போது தான் உள்ளே வந்திருக்கிறார். குரு அங்கே அஸ்தமனமாகவில்லை, சூரியனோடு சேர்ந்து 23 டிகிரியில் இருக்கிறாரு. வேணா அதையும் போட்டுறேன். குரு 1 டிகிரி, சூரியன் 24 டிகிரி, புதன் 14 டிகிரி, சனி 16 டிகிரி. அப்போ இந்த ஒரு அளவிற்கு உங்களுக்கு இதுவே போகிறோம். 14 வயதிற்கு மேலே தான் நீங்கள் பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 நிமிஷம் ஒரு குயிக்காக 2-3 நிமிஷம் ஒரு இதில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கனாலே எல்லாவற்றிலும் மிக தெளிவான ஒரு அமைப்பு. இங்கே பாருங்க, அவயோக தசைகளில் முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில் அமைப்புகள் எடுபடாது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அவயோக தசைகளில் முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் எடுபடாது, 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் தான் ஏற்படும். இப்போ இவருக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற குரு தசை கண்டிப்பாக அவயோக தசை. ராகு அவருக்கு அவயோக தசை இல்லை. இவர் புதனும் சனியும் கலந்த துறைகளில் இருக்கிறார். சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட, சனி சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கிறார். ஆக எடுத்தடுப்பில் தம்பி நீங்கள் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட, புதன் சம்பந்தப்பட்ட துறை அமைப்புகள் இருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்தவுடன், நான் இப்போ அதை கேட்டால் கூட நிறைய பேர் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் இந்த ஜாதகத்தில் சொன்ன முதல் பலன் எடுத்தடுப்பில், தம்பி இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் சார்ந்த, அறிவு சார்ந்த, புதனும் சனியும் கலந்த துறைகளில், குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சனி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்க. 14 வயதிலிருந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகவே ஆகாது. நீங்கள் உங்கள் அப்பாவை அப்பானே கூப்பிட்டதில்லைன்னு, உங்கள் அப்பாவை நீங்கள் அப்பானே கூப்பிட்டதில்லை.
3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நடவடிக்கை அந்த பெண்ணுடைய அப்பாவை போல அது இருந்தது. நான் அந்த தம்பிக்கு முதல்ல பெண்ணுக்கெல்லாம் பலன் சொல்லிட்டேன், பெரியவருக்கு பலனை. அதுக்கப்புறம் பையனுக்கு சொல்லும்போது, உங்கள் அப்பாவை நீங்கள் அப்பானே கூப்பிட்டதில்லை, உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சுத்தமாக ஆகாது. நீங்கள் 14 வயதிலிருந்து இன்று வரை உங்கள் அப்பாவை பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பா கூட சேரவே முடியாது. உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. உங்கள் அம்மா கிட்ட கூட நீங்கள் உங்கள் அப்பா வந்து என்னம்மா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, உங்கள் வீட்டுக்காரரை ஒழுங்காக இருக்க சொல்லு, ஏன் என் லைஃப்பில் என் லைனில் குறுக்க வர்றாரு அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் ஆகாது அப்படின்னு சொன்னேன். இப்படி தான் இவருடைய ப்ரெடிக்ஷனை ஆரம்பித்தேன் நான். அது வரைக்கும் இறுக்கமாக இருந்த அந்த தம்பி அப்படியே டக்குன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனார். பிற்பாடு தான் தெரிஞ்சவர், நான் வந்தவர் அந்த பெண்ணுடைய அப்பா, இவருடைய மாமனார் நினச்சேன், அவர் தான் அவங்க அப்பானே அப்புறம் தான் தெரிஞ்சது ப்ரெடிக்ஷன் சொன்னதுக்கப்புறம். இவர் தாங்க எங்கள் அப்பான்னார். ஆஹா, இவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்லலை, அது கூட அப்படின்னு தான் கையை கட்டினார். நான் சொன்னது உங்கள் அப்பாவை நீங்கள் அப்பான்னு கூப்பிடலன்னு அப்படின்னார். சனி லக்னத்தை பார்த்த ஒரு காரணம், சனி 9ஆம் இடத்தை பார்த்த காரணம், 9ல் ராகு 14 வயதில் ஆரம்பித்த காரணம். அதுக்கப்புறம் மடன்னு அந்த அவங்க அப்பாவே சொன்னார், ஆமாங்க எனக்கு அவனுக்கும் ஆகாது, இவன் என் பையன் தான். நான் அது வரைக்கும் அவன் பொண்ணோட அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், மாமனார் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டின் மிகப்பெரிய விஐபி கிட்ட, ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட நான் வந்து பிஏவாக இருக்கிறேன். நான் தான் அவருக்கு முழுக்க எல்லாத்தையுமா இருக்கிறேன். எனக்கு குடும்பத்தை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கிட்டத்தட்ட 40 வருடங்களாக நான் 24 மணி நேரம் அவர் கூட இருக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையாக போச்சு. அதனால என் பிள்ளைங்களை நான் சரியாக வளர்க்க முடியல. இவனை நான் 13 வயசில் பிரிஞ்சேன். 13 வயதுலேருந்து இன்னி வரைக்கும் நான் வந்து அவன் கூட இல்லவே இல்லை. இப்போ தான் இந்த இதுக்கு வந்து உங்களை வேறு விதமாக பார்க்கலான்றதுக்காக நான் வந்து சேர்த்து வச்சு கூப்பிட்டுருக்கிறேன். இவன் அப்பானே கூப்பிட மாட்டாங்கன்னார். இந்த ஒரு ப்ரிடிக்ஷன்லேயே உங்களுடைய எல்லா அமைப்புகளும் முடிஞ்சு போச்சு. அந்த பெண் அப்புறமா கேட்டாங்க, எப்படி சொல்ல குருஜி இதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஏம்மா அந்த பாருங்கம்மா, 9ஆம் அதிபதி குருவின் பார்வையில் இருப்பதால், 9ஆம் இடம் குருவின் பார்வையில் இருப்பதால் உங்கள் மாமனார் உயிரோடு இருக்கிறாரு. 9ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்து 14 வயசுலேயே கடுமையான செவ்வாயின் 8ஆம் பார்வை, சனியின் பார்வை அமைந்து 9ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. சுத்தமாக 9ஆம் பாவகம் கெட்டு போச்சுனாலே தந்தையுடைய தகப்பனுடைய எந்தவித அனுசரணையும் அவருக்கு ராகுதசை வரலன்னா அந்த பலன் இல்லை. ராகுதசை 14 வயதிலிருந்து ஆரம்பித்ததற்கு பிறகே இவருக்கு இந்த பலன் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். உங்கள் மாமனார் சொன்ன மாதிரி நான் 13 வயசுலேயே 12 வயசுலேயே பிரிஞ்சுட்டேன்னு சொன்னார். ராகுதசையிலிருந்து இவருடைய தந்தை இவரோடு இருக்கக்கூடாது. இது வாழ்நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய ஒரு பலன். சனி செவ்வாய் இரண்டும் 9ஆம் இடத்தில் அமர்ந்து, குரு ஏதோ இங்கே பார்க்கறதுனால அவர் உயிரோடு இருக்கிறாரு, அது இல்லைன்னா அவரும் உயிரோடு இல்லை. இந்த குருவின் பார்வை மட்டும் 9ஆம் அதிபதிக்கும் 9ஆம் வீட்டிற்கும் இல்லாமல் இருந்தால், சரியாக ராகுதசையில் உங்கள் மாமனார், அதாவது எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இவர் இறந்து போயிருப்பாருன்னு. இந்த அமைப்புகள், இந்த தெளிவுகள், ஒவ்வொரு ஆதிபத்திய காரக அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தெல்ல தெளிவாக மாணவர்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும். இது தாங்க இந்த வகுப்பில் நான் அடித்து கதறி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது ஹவு டு கால்குலேட், என்னென்ன அமைப்புகளில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், செவ்வாயுடைய பார்வை எந்த இடத்தில் எந்த ஆதிபத்தியத்தை எந்த காரகத்துவத்தை பொருத்தி பார்ப்பது என்கின்ற ஒரு அமைப்பை மட்டும் மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, செவ்வாயுடைய இருப்பு, செவ்வாயுடைய பார்வை, அதுவும் நீச்சமடைந்த செவ்வாயுடைய பார்வை அங்கே சுபத்துவமாக இருந்தாலும் கூட இந்த பார்வை இந்த லக்னத்திற்கு, நீச்சமடைந்த செவ்வாயின் பார்வை என்னவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் கன்னி மிதுன லக்கணங்களுக்கு மட்டும் கடுமையான நெகட்டிவான பலன்களை செய்யும். அதற்கப்புறம் இதை ஒவ்வொன்றா கூட விவரித்து சொல்லலாம். இந்த செவ்வாய் கன்னிக்கும் மிதுனத்திற்கும் ஆகாத கிரகம், கன்னிக்கும் மிதுனத்திற்கும் மட்டும் முதன்மையாக ஆகாத கிரகம். அந்த கன்னியிலையும் மிதுனத்திலையும் எந்த லக்னத்திற்கு முதல்ல ஆக மாட்டார், எந்த லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஆக மாட்டார்னா, கன்னிக்கு அவர் முதல் நிலையில கடும் சோதனைகளையும், மிதுனத்திற்கு அவர் சோதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப இந்த 2 லக்னத்திற்கும் செவ்வாயோடைய பார்வை நல்லதே அல்ல. அப்ப அதே நேரத்தில் இன்னும் 2 லக்னங்களுக்கு செவ்வாயுடைய பார்வை நல்லதாக இருக்க வேண்டுமே. ஆம், கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் செவ்வாயுடைய பார்வை நல்லதே. இந்த மாதிரியான சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது ஓரளவிற்கு, ஏன்னா அவர் கால் சுவர் இல்லையா. இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும், ஒரு பார்வை எங்கே எந்த இடத்தில் இனிக்கிறது, ஒரு பார்வை எங்கே எந்த இடத்தில் கசக்கிறது என்பதையும், எந்த லக்கணத்திற்கு 12 லக்கணங்கள் என்கின்ற இந்த ராசி கட்டத்துடைய 12 கட்டங்களையும் அப்படியே இந்த பாவகங்களையும் அப்படியே தனித்தனியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு கிரகமும் எந்த லக்கணங்களுக்கு பார்வையின் மூலமாக எதை செய்யும், இருப்பின் மூலமாக எதை செய்யும், ஆதிபத்தியங்களாக அந்த பாவகங்கள் சுப அசுப அமைப்புகளில் எதை தரும்
இப்போ அந்த இடத்துல சிம்பிளாக சொல்லிட்டேன். சூரியனோடு இன்னொன்று திக்பலம் அடைந்த குருவிற்கும் ஸ்தானபலம் அடைந்த குருவிற்கும் பார்வை வித்தியாசம் எதனா இருக்கா? திக்பலத்திற்கும் பார்வை திக்பலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. திக்பலத்திற்கும் பார்வை அமைப்புகளுக்கும் சம்பந்தமே இல்லை. திக்பலம் என்பது திக்குபலம் என்கின்ற அமைப்பில் அந்த கிரகம் நிற்கக்கூடிய பூமியின் கோணமான திசையை, பூமிக்கு திசையை அமைப்புகளில் திக்கை குறிக்கக்கூடிய ஒன்று. ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி, உச்சம், நட்பு, பகை போன்ற அமைப்புகளே ஒரு கிரகத்தினுடைய திக்பலம் என்று சொல்லப்படக்கூடிய பார்வை பலத்தை நிர்ணயிக்கின்றன. ஆயினும் திக்பலத்தை ஒரு கிரகம் பெற்றிருப்பது மிகப்பெரிய விசேஷம். இந்த பையன் ஐடி அமைப்பில் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறார். இந்த இளைஞர் 38, 36, 35 வயசு 36 வயசு இளைஞர் ஐடி துறையில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். என்ன காரணம்? சூரியன் வளர்த்திருக்கிறார். லக்னாதிபதியாகி திக்பலமாகி புதன் அங்கே சுபத்துவமாக இருக்கிறார். 1-9 என்று சொல்ல இந்த கோண அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியை சுபத்துவமாக லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் கூட சர்வ நிச்சயமாக சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. அதைவிட முக்கியமாக குருதசை அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யாது. ஏற்கனவே நடந்த ராகுதசை தகப்பனை மட்டும் கெடுத்து, தகப்பனின் அருகாமையை மட்டும் கெடுத்து. இதில் ஒன்று மட்டும்தான், இந்த இடத்துல தகப்பன் உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் தகப்பனா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க ஆதிபத்திய காரகத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள். இது ஒன்று தான். இதைத்தான் உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். நான் பலன் சொன்ன ஜாதகம், நேரில் பலன் சொன்ன ஜாதகம், ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக பலன் சொன்ன ஜாதகம். அப்பா தான் எதிரில் உட்காந்துருக்கிறாருன்னு தெரியாமல் மாமனார்னு தவறாக கெஸ் பண்ணிவிட்டு ஒன்று நீ உங்கள் அப்பாவை அப்பானே கூப்பிட மாட்டேப்பா அப்படின்னு அவரை வச்சுக்கிட்டேன். உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது. 12 வயசில் உங்கள் அப்பாவை நீ பிரிஞ்சிட்டேன், 14 வயசில் உங்கள் அப்பாவை நீ பிரிஞ்சிட்டேன். அவர் சொன்னார் நான் 12, 13 வயசுலேயே பிரிஞ்சிட்டேன் குருஜி. அந்த நேரத்தில் அந்த வேலை கிடச்சிது. அதுலேருந்து நான் இன்னார்கிட்ட தான் நான் ஒரு பெரிய இடத்துல பிஏவாக இருக்கிறேன். நான் இல்லைன்னா அவங்களுக்கு எங்கேயும் ஓடாது. நான் தான் முழு நிர்வாகத்தையும் பார்க்குறேன். அதனால் நான் குடும்பத்தை, ஆனால் என்னுடைய குடும்பத்தை சம்பந்தப்பட்ட விஐபி மிக செழிப்பாக வைத்திருக்கிறார். என்னுடைய வீடு வாசனை அவனை படிக்க வச்சதெல்லாம் அவர் தான், அவருடைய இதுதான், அவருடைய சப்போர்ட்டில் தான். நான் ஒரு விசுவாசமாக ஒரு குடும்பத்திற்கு, ஒரு பிஏவாக ஒரு குடும்பத்திற்கு இருக்கிறேன் என்கின்ற காரணத்தினால் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குழந்தையாகிய இவரை பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இவருக்கு எனக்கு ஆகவே ஆகாது, எப்போவுமே சண்டை போட்டுக்குவோம். இவர் என்னை அப்பானே கூப்பிட்டதில்லை. நீங்கள் சொன்ன வார்த்தை கரெக்ட். இவர் என்ன அப்பானே கூப்பிட்டதில்லை. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்ப்பேன், 2 தடவை போய் பார்ப்பேன். மற்றதெல்லாம் ஃபுல்லாக நான் அந்த நிறுவனத்திலேயே இருக்கிறேன். இன்றைக்கு நான் இவர் தான் ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆர்வம். இதில் என்ன ஒன்று தெரியுமா? இந்த பையனுடைய தந்தைக்கு அதே மிதுன லக்னம் 5ல் குருராகு 1958 பிறந்தவர். இந்த பையனுடைய அப்பான்னு கூப்பிடாத இந்த பையன் உயிர் காரகத்துவம் இங்கே வந்துருச்சா? ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்பு சொல்லி கொடுத்தது. இந்த பையனுடைய அப்பாவும் மிதுன லக்னம். இந்த பையனுடைய அப்பா 1958 பிறந்தவர். அவருக்கு குருராக சேர்க்க 5ஆம் இடத்துல. சரி, ஒரு கிரகங்கள் எப்படி வேலை செய்யுது? இவர் அப்பான்னு கூப்பிட முடியல. இவர் அப்பாவுக்கு பக்கத்தில் இல்லை. அப்போ அவருக்கு புள்ள பக்கத்தில் இல்லை இருக்க முடியாத நிலைமை, புள்ள அப்பான்னு கூப்பிட முடியாத நிலைமை இருக்கணும் இல்லையா? மிதுன லக்னக்காரனுக்கு பெண் பிள்ளை தான் நிலைக்கும், பெண் பிள்ளை தான் அதிகம், அப்படி இப்படி நிறைய இடங்களில் சொல்லுவேன். இதே அப்பா, அந்த அப்பாவுடைய ஜாதகம் கூட போடுறேன், அல்லது தேவையில்லை அப்பாவுடைய டேட் ஆஃப் பர்த் கூட தர்றேன் யாராவது தேவைப்பட்டதுன்னா. 1958 இதே மிதுன லக்னத்தில் பிறந்து 5ல் குருராக சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற ஜாதகம் இந்த பையனுடைய அப்பாவுடைய ஜாதகம். அவருக்கு பெத்த பிள்ளையை பக்கத்தில் வச்சிருக்க முடியல. உயிர் காரகத்துவம் ஜட காரகத்துவம் எந்த இடத்துல ஆதிபத்தியம் எப்படி செயல்படும் என்பதை ராகு கணிக்க சிக்கலான ஒரு கிரகம்ன்றதை அடிக்கடி சொல்லுவேன். எத்தனை அமைப்புகளில் கொடுத்துருக்கிறேன். வகுப்புகள்லேயே அதிகமாக நான் சிரத்தை எடுத்து கவனம் எடுத்து நான் சொல்லிக் கொடுத்தது சனி ராகு என்கின்ற 2 பாவ கிரகங்களாகத்தான் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ராகு இந்த போட்ட உடனே உங்கள் மனசில் இந்த ஜாதகத்தை நான் போட்ட உடனே இந்த மாதிரியான பாயிண்ட்டுக்கு நெருக்கமாக வந்தவர்கள் என்னை போலவே பிரகாசிக்க போகின்ற மாணவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். அதுக்காக தான் உங்களுக்கு தசாபக்தி அமைப்பையும் சொன்னேன். இந்த இடத்துல ராகு திசை நடக்கவில்லை என்றால் பலன் வேற. தசாபக்தி அடுக்குகளில் தான் எல்லாமே இருக்கு. ராகு தசை நடக்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அந்த பாவகத்தின் உயிர் காரகத்துவத்தை, அந்த பாவகத்தை கெடுத்துத்தான் பலனை செய்யும் என்றது பால பாடம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல ராகு திசை ஆரம்பிக்கும் போதே இவருடைய 14 வயதிலேயே தந்தை இவரை விட்டு பிரிந்து விட்டார். இவர் தந்தையின் பாதுகாப்புல இல்லை. நான் தாத்தா பாட்டி கிட்ட தாங்க வளர்ந்தேன், எங்கள் அம்மா கூட என்ன வளர்க்கலன்னார். தாத்தா பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன், இவருக்கு எனக்கு ஆகவே ஆகாது, அப்பான்லாம் கூப்பிட மாட்டேன், ஏதோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அவர்களுடைய 2 பேருடைய நடவடிக்கையை பார்த்து நான் அந்த பெண்ணோட அப்பா, இவர் மாமனார்
அதாவது மருமகனை கூட்டு வந்திருக்கிறான்னு நினச்சேன். ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிக்காத பற்றி அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க வந்து உட்காந்த தோரண எல்லாம் நான் தான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏங்க அவங்க அப்பாவை நீங்கள் அப்பானே கூப்பிட மாட்டீங்களாங்கன்ட்டு. அப்போ ஜோதிடத்தின் மீது உங்களுடைய திறமையின் மீது நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. 2 பாயிண்ட் தான் அடிக்கடி சொல்லுவேன். அதை வச்சே நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன குழந்தை ஏது குழந்தை 5ஆம் பாவகத்தை வைத்து 7ஆம் பாவகத்தை வைத்து 8ஆம் பாவகத்தை வைத்து என்ன நடக்க போகிறது, தசாபுக்தி அமைப்புகள் என்ன நடந்தன, இந்த இடத்துல ராகுதிசையில் சூரிய சந்திர செவ்வாய் புக்திகள் எப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கோம். செவ்வாய் புக்தி எப்போவுமே அவருக்கு அடிபடுமே. அப்போ செவ்வாய் கடகத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் புக்தியில் அவருடைய தொழில் வேலை அமைப்புகள் அவர் டிஸ்டர்ப் அடைஞ்சிருப்பாரு. இந்த இடத்துல 12ஆம் பாவகம் சுபத்துவமாக இல்லாத காரணத்தினால் இவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக முடியாதே. பெங்களூர் ராகுதிசை போயிட்டு வெளியே வந்திருப்பாரு. இதெல்லாம் நான் சொன்னேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, ஆமாங்க, தமிழ்நாட்டை விட்டு போகிற மாதிரி ஐடியா கிடையாது, ஃபாரின் ட்ரிப்பு போயிட்டு வந்திருப்பீங்க, ஆமாங்க போனேங்க, ஒன்றும் சரியா இல்லைங்க, உடனே திருப்பி ஓடி வந்துட்டேங்க. நம்முடைய 8-12 சுபத்துவ விதி, பாவக சுபத்துவ விதி, தொழிலை குறிக்கக்கூடிய அமைப்புகளில் எது சுபத்துவம், சூரியன் புதன் குரு என்கின்ற சனி என்கின்ற அந்த 4 கிரகங்களே முதன்மை நிலை சுபத்துவமாக இருக்கின்றன. அப்போ அந்த முதல் 2 சுபத்துவத்திற்குள்ள தான் புதன் சனி அமைப்புகளுக்குள்ள தான் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே, மாடல் ஜாதகமாக போடுறோம் இல்லையா, இது உண்மை ஜாதகம். அப்போ இந்த உண்மை ஜாதகத்தில் 1-2 விஷயங்களை மட்டுமே மாணவர்கள் அப்படியே மனப்பாடமாக எதையும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பலன் சொல்லும் பொழுது உங்களால் உங்கள் மேலேயே ஒரு நல்ல நம்பிக்கை வந்துடும். இந்த இடத்துல ஆனால் கண்டிப்பாக டிகிரியை பார்க்கணும். சூரியன் இந்த இடத்துல 24 டிகிரி, குரு இங்கே அஸ்தமனம் அடையவில்லை. அதே நேரத்தில் குருவின் பார்வை இங்கே 15 டிகிரி அளவில் வலுத்த குருவின் பார்வை. இந்த இடத்துல என்ன, இது வந்து ஒரு பகை வீடு தான். ஆனாலும் அவர் தன்னுடைய 2 வீடுகளுக்கும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல அவர் கெட்டு போகாம அஸ்தமனமும் அடையலை. அவருக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற நிலையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருதசை விட சனி தசை யோக தசை. இந்த பையனுக்கு இப்போ ராகுதசைக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய குருதசையும் சனி தசையும் என்னங்க தசை, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்குறார். வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க. இந்த இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் எல்லாம் கமெண்ட்டை கேட்கவே போகிறதில்ல. கமெண்ட்டெல்லாம் கேட்டு பார்த்து உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு. குருதசையும் சனி தசையும் எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும், எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நான் எப்படிப்பட்ட பலனை சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. தம்பி நீங்கள் பெரிய ஆளாக அமோகமாக இருப்பீங்க, அந்த வாகனம் வீடு எல்லாமே உங்களுக்கு அமையும். என்ன காரணம், இங்கே அருள் வாக்கு சொல்வதற்கு இங்கே எதுவுமே இல்லை. குருதசை உங்களுக்கு 10ஆம் அதிபதி தசை, சனி தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை. என்னதான் குரு பாபத்துவமாக இருந்தாலும் பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியுடைய ஆதிபத்திய பார்வையை கொண்டிருக்கிறார். குருவும் சனியும் ஆதிபத்திய ரீதியாக கேந்திரங்களில் 1-7 என்கின்ற திக்பல அமைப்புகளில் இருக்கிறார்கள். ஸ்தானபலமும் திக்பலமும் சுபத்துவமும் ஒருங்கே வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் ஒரு 35 ஆண்டு காலம், 32 வயதிலிருந்து 35 ஆண்டு காலம் ராகுதசைவருக்கு நல்ல பலன்கள் இல்லை. தகப்பனை கெடுத்து ஒரு ஃபவுண்டேஷனை மட்டும் போட்ட இந்த ராகுதசை அவருக்கு 32 வயதிலேயே முடிந்து விட்ட காரணத்தினால் 32 வயதிற்கு பிறகு இந்த 4 வருஷமா இந்தந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இந்தந்த வகையில் நீங்கள் செட்டில் ஆகிருக்கிறீங்க. அடுத்து வரக்கூடிய 35 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கடைசி காலத்தில் வரக்கூடிய புதன் தசை அமோகமாக இருக்கும். ஆக 32 வயதிற்கு பிறகு ஒரு 50 வருடங்கள் வாழ்க்கையில் இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த பகுதிகளில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இந்தந்த பகுதிகளில் நீங்கள் கெட்டு போவீங்க. எப்போ உங்களுக்கு கடுமையான கெடுபலன்கள் இருக்கும், குருதசையில் சூரிய புக்தி சந்திர புக்தி செவ்வாய் புக்தி நல்லா இருக்காது. குறிப்பாக குருதசையில் சந்திர புக்தியும் செவ்வாய் புக்தியும் கண்டிப்பாக குருதசையில் அவருக்கு நன்றாக இருக்காது. சனி தசையில் செவ்வாய் புக்தி கடுமையான மோசமாக இருக்கும். சனி தசையில் செவ்வாய் புக்தி வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது, இன்னும் ஒரு 30 வருஷம் இருக்குது. சனி தசையில் செவ்வாய் புக்தியும் சனி தசையில் சுக்கிர புக்தியும் அவருக்கு நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது, சுக்கிரன் 2 பேரும் சஷ்டாஷ்டமம். சுக்கிரன் ஆகாத கிரகத்தோடு அங்கே சேர்ந்திருக்கிறார். அங்கே அவர் இருப்பது பிருகமங்கல யோகம் தான். அவர் அங்கே கட்டிட ரீதியிலான சகோதர ரீதியிலான ஒரே ஒரு சகோதரி இந்த தம்பிக்கு, இவனுடைய அப்பாவுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போ இவர் இன்னொன்று செவ்வாய், நான் டக்குன்னு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவும் கரெக்டு. தம்பி உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறார், ஆமாங்க. அந்த தங்கை மேலே நீங்கள் பயங்கரமான பாசம். ஐயா அம்மா தங்கச்சின்னா எனக்கு உயிரினர். எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள், எதை வச்சு பலன் சொல்ல முடியும்? அங்கே செவ்வாய் நீச்சனாக இருந்தாலும் கூட 3ஆம் அதிபதியாகிய சூரியன் அங்கே சுபத்துவமாக இருந்து சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் வலுவாக, சூரியனுடைய ஆதிபத்தியம் தங்கையை குறிக்கிறது, சூரியனுடைய காரகத்துவம் அப்பாவை குறிக்குது. சூரியனுடைய ஆதிபத்தியங்கள் வலுவாக இருக்கின்றன. எப்படி? 3க்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறார், ஆமாங்க. நானும் ஒரு தங்கச்சி மட்டும்தாங்க. தங்க மேலே உங்களுக்கு பயங்கரமான பாசம். ஐயோ தங்கச்சின்னா நான் அவ்வளோதாங்க, என்னை இந்த இவளை அடித்தா கூட எனக்கு பக்கத்தில் இருக்கிற மனைவியை சொல்கிறார், இவளை அடித்தா கூட எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் என் தங்கச்சி அழுதுகிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலுன்னா அவ்வளோதாங்க. இன்னைக்கு இப்போ இருக்கிற சொத்து பத்துகள் கித்துக்கள் எல்லாத்தையுமே என் தங்கச்சிக்கு இவர் சம்பாரித்து வச்சுருக்கிறது எல்லாமே தங்கச்சிக்கு போகத்தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். தங்கை என்றால் எனக்கு அந்த அளவுக்கு உயிரினார். அதுக்கு காரணம் என்ன? செவ்வாயினுடைய
நீச்சனாக இருந்தாலும் கூட செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய பிருகமங்கல யோகம். இருபத்தி 22/10/2006 தீபாவளி சமயம் 12 லக்னங்களுக்கும் பலன் எடுக்கக்கூடிய அமைப்போல சொல்லுங்க ஐயான்னு சொல்லியிருக்கிறாரு. 6-15 12 லக்னங்களுக்கும். சரி, இதில் வந்து என்னன்னா கீழிருந்து மேலே 6 மணிக்கே வருவோம். 6:15 இப்போ போட்ட டைமுக்கே வர்றேன். இது வந்து ஒரு கற்பனை ஜாதகம் தான், நிஜமான அமைப்பு. ஏதாவது ஒரு ஊரில் பிறந்ததாக வச்சுக்குவோம். டக்கு டக்குன்னு மாணவர்கள் இதை போடுங்க. 6 கிரகங்கள் ஒன்றாக கூடிய ஜாதகம். ஆறு கிரகங்கள் ஒன்றாக கூடிய ஒரு ஜாதகம். கேது ராகு சனி. இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறதுன்னு பாரதி மங்கியநாதன் 12 லக்னங்களுக்கும் எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்றார். இதை நடத்திட்டு தான் நான் கமெண்ட் பார்க்க போறேன். ஜோதிடத்தினுடைய மேதமையை விளக்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல இருக்குது. சரி, இந்த இடத்துல வந்து சந்திரனை வந்து இப்போ நான் 6 மணின்றதாக வச்சு கிரக நிலைமைகளுடைய டிகிரி அமைப்பு போட்டுறேன். சரியா? சந்திரன் 2, சூரியன் 4. அப்போ சரியான அமாவாசை தீபாவளி. இந்த இடத்துல தீபாவளி இந்த இடத்துல வந்துட்டாலே சூரியன் 4 இப்படி போடுறேன். சூரியன் 4, சந்திரன் 2. இந்த டிகிரி அமைப்புகள் உங்களுக்கு முக்கியம். அதுக்காக நட்சத்திரச்சாரம்னு கொண்டு வந்துட வேண்டாம். புதன் 28, சுக்கிரன் 3, செவ்வாய் 4. புதன் விலகி இருக்கிறார். சுக்கிரனும் செவ்வாயும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கிறாங்க. 2 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி, 3 டிகிரி, 4 டிகிரி. ஒவ்வொரு லக்கணத்திற்கு மேற்றாற் போல தசாபக்தி அமைப்போல் மாறிக்கொண்டே வரும். 2 என்பதற்கேற்ப குரு வந்து 28, சனி 29, ராகு 29. குருவும் புதனும் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் பலன் சொல்லுவீங்க? இந்த இடத்துல பிறக்கும் பொழுது செவ்வாய், அதாவது ஒரு 6 மணிக்குன்னு சுமாராக போட்டுக்கிட்டா செவ்வாய் தசை 2 வருஷம் 2 மாதம். 6.25 போட்டுக்கிட்டா இந்த இடத்துல துலா லக்னம் வரும். செவ்வாய் தசை 2 வருடம் 2 மாதம் வரும். இப்போ துலா லக்னம்னே போட்டால் துலா லக்னத்தில் 6 கிரகங்கள் ஒன்றாக இருக்கின்றன. இந்த இடத்துல இந்த நட்சத்திர சார அமைப்பின்படி லக்னமனை அங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது, லக்னத்தின் உப நட்சத்திரம் எதுவுமே இங்கே செல்லுபடியாகாது. நம்ம சொன்ன இந்த ஒலிக்கலப்புகள் பாவக அமைப்புகளுக்கு ஏற்ப, தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப எப்படி என்னென்ன பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வச்சு தான் எல்லாமே. இந்த இடத்துல நீங்கள் பார்வை அமைப்புகளை மிக துல்லியமாக கணிச்சே ஆகணும். ராகு இந்த இடத்துல 29 டிகிரியில் இருக்கிறார். குருவின் 1 டிகிரி பார்வையில் இருக்கிறார். ஆக ராகுவை குரு பார்க்கிறார். இந்த வலுத்த குரு, இந்த இடத்துல குரு என்னவாக இருக்கிறார்? குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்கள். குரு அங்கே எந்த நிலையிலேயோ சூரியனோடு அஸ்தங்கம் போன்ற அமைப்புகளை வேற எந்த இடத்துலையும் அமையல. செவ்வாய்க்கும் குருவுக்கும் இந்த இடத்துல 24 டிகிரிகள் இருக்கின்றன. குருவும் செவ்வாயும் இந்த இடத்துல சேர்ந்திருப்பது மிகப்பெரிய நல்லது. இந்த இடத்துல செவ்வாயே மிக உயர்நிலை அமைப்பாக, செவ்வாய் வந்து 2 பக்கமும் நல்லா இருக்கிறாரு. புதனே இந்த இடத்துல முதல்நிலை சுபத்துவமாக இருப்பார். புதனுக்கு வந்து 28 டிகிரி, குரு வந்து 1 டிகிரி. அப்போ இந்த இடத்துல என்ன முதல்நிலை சுபத்துவம் எது, 2ஆம் நிலை சுபத்துவம் எது என்பதை லக்கணத்திற்கு ஏற்றாற் போல நீங்கள் கணிச்சுக்கிட்டு, துலா லக்னத்திற்கு எந்த கிரகம் லக்னத்திலே லக்னாதிபதி இருக்கிறார், ஒருவேளை 6.25 பிறந்திருந்தால், அல்லது நான் என்ன சொல்றேன், இதை ஒவ்வொரு லக்னமா நான் மாணவர்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. சூரிய சந்திர அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் கூட ஒரு குரு சுக்கிர தொடர்பால் 4 கிரகங்களும் அங்கே சுபத்துவத்தை அடைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. துலா லக்னமாக இருந்தால் என்ன நடக்கும்? 6.25 இருந்தால் துலா லக்னம் தான். 6.25 இருந்து கிட்டத்தட்ட 8 மணி வரைக்குமே 8 மணி வரைக்குமே துலா லக்னம் வரும். 8 மணிக்கு பிறகு இங்கே 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் பிறந்திருந்தா விருச்சிக லக்னம் வரும். 12 மணி வரைக்கும் இவர் வருவார். 2 மணி, 4 மணி, 6 மணி, 8 மணி, 10 மணி, 12 மணி, 2 மணி, 4 மணி, 6 மணின்ட்டு அப்படியே 2 மணி நேரமாக இந்த அமைப்புகளில் அப்படியே இது வந்து முடியும். அப்போ இந்த 6 லக்னங்களுக்கு ஒவ்வொரு லக்னமாக எப்படி பலன் சொல்லுவீங்க? இப்போ துலா லக்னம்னு வரும்போது எடுத்தடப்புல செவ்வாய் தசை. இந்த இடத்துல என்ன நடக்கும்? சுக்கிரன் வந்து எதற்கெடுத்தாலும் முதல்ல நீங்க என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன், லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகளை தான் நீங்க முதல்ல பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். துலா லக்னமாக இருந்தால் கிட்டத்தட்ட செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை 3மே வந்து வலிமையான நெகட்டிவான தசை, அவயோக தசை. ஒற்றை வரியில மட்டும் கொஞ்சம் பலன் சொல்ல நான் கேள்விகள் கேட்குறேன். நான் உள்ளெல்லாம் போய் பார்க்க போறதில்லை, ஆனால் கேள்விகள் கேட்குறேன். எத்தனை அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை மட்டும் ஒரு 10 பேர் சொன்னால் போகிறோம், அல்லது வேண்டாம். ஒவ்வொரு பாடமாக நடத்திக்கிட்டு மொத்தமாக கேள்வி கேட்குறேன்.
கமெண்ட்டை பார்க்கும்போது கொஞ்சம் நான் டைவர்ட் ஆகிறேன், நானே டைவர்ட் ஆகி அது வகுப்பில் கொஞ்சம் வேறு மாதிரி போயிடுது. பாரதி மங்கைநாதன் கேட்டது இது 22/10/2026 நிலைமை. இதை ஒவ்வொரு அமைப்பாக நீங்கள் அப்படியே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிஞ்ச உடனே ஒரு 6 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 8 மணியிலிருந்து அந்த சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேரம் இங்கே வரும். அப்போ முதல் லக்னமாக துலா லக்னத்தை எடுத்துக்கொண்டா, துலா லக்னத்திற்கு இந்த குழந்தை அதிர்ஷ்டம் இல்லாத சூழ்நிலைகளில் ஆரம்ப காலங்களில் இருக்கும். சனி தசை வரைக்கும் இந்த இவருக்கு வந்து அதிர்ஷ்டமே இருக்காது. இந்த இடத்துல சனி தசை நல்லா இருக்குமா? நானே விடையவும் சொல்லிடுறேன். சனி தசை நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜோதிடத்தில் கொஞ்சம் பாலபாடத்தை இந்த இடத்துல நான் இப்படி வேற மாதிரி வர்றேன். சனி வந்து இந்த இடத்துல என்ன ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இதில் ஒரு மிக மிக முக்கியமானது ஒன்று சொல்கிறேன். சனி இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நல்ல பலன் தரமாட்டார். புனர்பூச நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி, பூச நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி, ஆயில்ய நட்சத்திரத்திலே இருந்தாலும் சரி, இந்த இடத்துல கண்டிப்பாக சனி நல்ல பலன்களை தரவே மாட்டார். ஏன் அப்படின்னா, உடனே என்னுடைய மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்திருக்கணும். அன்றைக்கு அமாவாசை, நட்சத்திரங்களை லேசாக தொடுவோம். எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி நல்ல பலனை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் பாபத்துவமான அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திரன் குருவின் இணைவால், சுக்கிரனுடைய இணைவால் அவர் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆயிட்டார்னு சொல்லுவீங்க இல்லையா? அமாவாசையாக இருந்தாலும் கூட அது சுபத்துவம் தானே அப்படின்னு சொன்னாலும் சந்திரன் சுபத்துவம் தான். தாய் அங்கே கெட்டு போகல தான், சந்திரனுடைய காரகத்துவங்கள் கெட்டு போகல தான். ஆனால் சந்திரனுடைய பாவகம் ஒளித்தன்மை அடையாது. மிக நுணுக்கமான பாயிண்ட். தேங்க்ஸ் டு பாரதி மங்கைநாதன். ஒவ்வொரு நிலையிலேயே ஒவ்வொரு கருத்துக்களை நல்ல விதமாக சொல்ல முடியும். பாரதி மங்கைநாதனுக்கு முதல் நன்றி. இந்த இடத்துல சனி எந்த லக்னமாக இருந்தாலும் கடுமையான கெடுபலன்களை செய்வார். சரி, எந்த லக்னத்திற்கு சனி கடுமையான கெடுபலன்களை முதலில் செய்வார்? தனுசு லக்னத்திற்கு முதல்ல கடுமையான கெடுபலன்களை செய்வார். ஆயுளை மட்டும் கொடுத்து சனி தசையில் அத்தனையும் செய்வார். ஆயுளை மட்டும் கொடுத்து சனி தசையில் அத்தனையும் கெடுப்பார். இரண்டாவதாக எந்த லக்னத்துக்கு செய்வார்? கடக லக்னத்துக்கு செய்வார். சரி, சனி மோசமான கெடுதல்களை எந்த லக்னங்களுக்கு செய்ய மாட்டார்? ரிஷப லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் செய்ய மாட்டார். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சவங்க என்னுடைய மாணவர். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் வெட்கப்படுறேன். ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒவ்வொரு நுணுக்கம். எப்படி கணிப்பது ஜாதகத்தை? புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் அவர் யோகம், பூச நட்சத்திரத்தில் இருந்தால் யோகம், ஆயில்ய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனி யோகம் செய்ய மாட்டார். ஆனால் அந்த யோகத்தை அவர் அப்படியே லக்னத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளுகிறார். துலாம் லக்னத்திற்கு 4-5 அதிபதியாகி அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவருக்கு எந்த பார்வையும் இல்லை, எந்த இணைவும் இல்லை. கேதுவுடைய இணைவு கூட 30 டிகிரி தள்ளி தான் இருக்கு. 30 டிகிரி தள்ளி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த நாளில் 22/10/2006 கிட்டத்தட்ட இது 19 வருஷம் ஆச்சு. இந்த 19 வருடத்தில் 19 வருடத்தில் அன்றைக்கு மட்டும் அந்த 24 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறந்திருக்கும். அன்றைக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சனி தசை கண்டிப்பாக வரும். துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு சனி ஒரு மாதிரியாகவும், தனுசு லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு தந்தையை பாதிப்பதாகவும் அப்படியே வருவோம். இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் 20 வயசு, இப்போ குருதசை நடந்துக்கிட்டு இருக்கு. சனி குருதசையை பற்றி கூட நான் அப்புறம் பேசுகிறேன். ஏன்னா சனியை முதல்ல டாப்பிக்காக எடுத்துட்டேன். சனி தசை எப்போது வரும்? அப்படியே 36 வயதிலிருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? 36 வயதிலிருந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ இது அப்படியே இந்த லக்கணமாக போட்டோம்னு வைங்க, மேஷ லக்கணமாக போட்டோம்னு வைங்க. இந்த குழந்தை பிறக்கும் போதே செவ்வாய் திசை இல்லாமல் ராகு திசையில் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்திருக்கும். அப்போ அந்த தசாபுக்திகள் எப்போது வருகின்றன? நல்லா மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். துலா லக்கணம் 6.25க்குன்னு நான் போடும்போது 2 வருஷம் அங்கே செவ்வாய் திசை வருகிறது. இதே 12 மணி நேரம் தாண்டி இதே நாளில் மேஷ லக்கணத்தில் பிறந்த குழந்தை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கும். அப்போ அங்கே செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையில் 8 வருஷமாக இருந்திருக்கும். 7-6 ராகு திசையில் பேலன்ஸ் 10 வருஷமாக இருந்திருக்கும். அப்போ அந்த ராகு திசைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 24 வயசில் சனி திசை வரும். அப்போ எந்த வயதில் எப்படி சனி திசை வருகிறது, எந்த லக்னத்திற்கு எப்படி சனி திசை வருகிறது என்பதை அப்படியே ஆதிபத்திய காரக ரீதியாக
புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பலன் சொல்ல முடியும். இந்த இடத்துல பாரதி மங்கைநாதன் சொன்ன கேள்வி உண்மையிலே அசத்தலான கேள்வி. ஒவ்வொரு கிரகமாக இந்த இடத்துல பார்க்கலாம். ஆயினும் அன்பு மாணவர்களே, இப்போது இந்த நாளில் பிறந்த குழந்தை இன்னும் 19 வயது வாலிபனாக அது இருக்கும், யுவதியாக அது இருக்கும் என்பதால் நீங்களே ஒரு லைஃப் எக்ஸ்பெரிமெண்டாக இந்த ஜாதகத்தை நீங்கள் உணரலாம். விருச்சிக லக்னம்னு வந்துட்டேன். இப்போ எல்லா கிரகமும் 12ல் மறைஞ்சு போச்சு. இப்போ எல்லா கிரகமும் 12ல் மறைஞ்சு போக உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, ராகதிசையில் குரு சனி புக்தியில் ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிகிறது. அந்த ஏதோ ஒன்று நெகட்டிவாக இருக்கிறது எப்படின்றத இங்கே தானே கணிக்கணும். சும்மா வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எங்காத்தக்காரன் கச்சேரிக்கு போறாருன்னு சொல்லிடுவீங்களா? என்னப்பா உங்க அப்பா இல்லையே உங்க அம்மா இல்லை எப்படியா சொல்லிடுவீங்க. நீங்க முதல்ல பாருங்க, அவதானம், அவதானிப்பு, கவனிப்பு அதிக அவசியம் இல்லையா? என்ன நடக்குது இப்போ இந்த இடத்துல? விருச்சிக லக்னத்துக்கு 3 டிகிரியில் வந்துடுறார். இப்போ இந்த இடத்துல ராகதிசையில் சனி புக்தி. இப்போ இந்த இடத்துல 2 மணி நேரம் கழித்து இங்கே போட்டிருக்கிறேன். ராகதிசையில் சனி புக்தி எப்போ நடந்தது? 2014-15 முழுக்க ராகதிசையில் சனி புக்தி 2/8 8/2 2/8/2013 இருந்து ராகதிசையில் சனி புக்தி 8/6/2016 வரைக்கும். இந்த இடத்துல தாய் தகப்பன் பாதிக்கப்பட வேண்டும் என்பது விதி என்றாலும் கூட அந்த காலகட்டங்களில் இதை உடனே நீங்க என்ன பார்க்கணும்? அந்த கோச்சார நிலைமைகள் என்ன? 2016 ஒரே நிமிஷம். அந்த கோச்சார நிலைமைகள்ல 14, 15, 16. அப்போ 14ல் என்ன கோச்சார நிலைமைகள், 15ல் என்ன கோச்சார நிலைமைகள், அது உங்களுக்கு கண்டிப்பாக வரணும் இல்லையா? ஓரளவுக்கு அதை மனப்பாடத்திலே வச்சிருக்கணும். 12ல் தான் ஜென்மச்சனி நடந்தது. அப்போ 2014, 15, 16 கரெக்டாக வந்து சனி வந்து அந்த இடத்துல வந்து இதில் வந்து உட்கார்றாரு, ஜென்மச்சனியாக வந்து உட்கார்றாரு. கடுமையான பலன்கள் தான். 14, 2014 சனி வந்து அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு, ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. இதையும் பார்க்கணும். நான் இப்போ சொன்ன மாதிரி 28 டிகிரியில் இருக்கிறார். 2014 அவர் வெளியே போக போகிறார். 14 முழுக்கவே அவர் அங்கே இருக்கிறார். அப்போ 2014 ஜென்மச்சனி கோச்சாரம், 14 முழுக்க ஜென்மச்சனி. இந்த குழந்தை யாராக இருந்தாலும் சில இழப்புகளை சந்தித்தது. ராகுதசையில் சனி புக்தியில் சனி முதலில் கடகத்தை பாதிக்கிறார், அதன் பிறகு 9ஆம் இடத்தை பாதிக்கிறார். ஆக தாய் தகப்பனை பாதிக்கிறார். கடகம் தாயவும் 9ஆம் இடம் இதையும் குறிக்குது. இப்போ இந்த இடத்துல 22/10/2014 சூரியன் சுக்கிரன் சனி கோச்சாரத்தில் 22 இதே கரெக்டாக ஒரு 8 வயசில் இதே இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு ஜென்மம் இதில் கோச்சாரத்தில். ஆனால் நல்ல வேலையாக அங்கே சுக்கிரன் உள்ளே நுழைந்திருக்கிறார். நல்ல வேலையாக அங்கே சுக்கிரன் நுழைஞ்சிருக்கிறார். எத்தனை விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த கோச்சாரத்தை நான் நடத்தணும்ல. இப்போ இந்த அமைப்பு அப்போது நடந்திருக்குமா நடக்குமா என்பதற்கு கோச்சாரத்தை நீங்க கொண்டு வந்தேன் இல்லையா? பா இது நடக்குமா என்பதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு ராசியிலேயே சனி அப்போ ஜென்மச்சனியா போய்கிட்டு இருக்கிறார். 2014 இந்த குழந்தைக்கு என்னவா இருக்கும்? 8 வயது. 8 வயது குழந்தைக்கு கடுமையான மன கஷ்டங்கள் ஜென்மச்சனியில் நடக்கத்தான் செய்யும். அப்போ தாய்க்கோ தகப்பனுக்கோ ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சிறிய பாதிப்புகள் பெரிய பாதிப்புகள் உண்டு. அந்த நேரத்தில் தசாநாதனாகிய ராகு கன்னியில் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்தை நீங்க கண்டிப்பா பார்த்தே தீரணும். ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்பதற்கு அறுதியிட்டு இந்த இடத்துல தான் லேசா அடாடா இதை கவனிக்காம போயிட்டமே அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக கோச்சார ரீதியாக அந்த இடத்துல நீங்க லக்னத்தை முதன்மைப்படுத்தி பார்க்காம ராசியை முதன்மைப்படுத்தி, ராசியாகிய மனதாகிய சந்திரன் அந்த இடத்துல அவரை இந்த பையனுடைய துலாம் ராசிக்கு எங்கே இருக்கிறார்கள், இந்த தசாநாதன் அப்போது கன்னியில் இருக்கிறார். கன்னியில சனி அங்கே இருக்கிறார். இந்த ராகு சனியும் இந்த இடத்துல ராகு புக்தியோடைய இதை அப்படியே ஒரு 2 வருஷம் பின்னாடி கொண்டு போறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ராகு
சனியோடு சேர்ந்திருக்கும் போது இந்த ராகு திசையில இந்த பையனுக்கு கடுமையான பலன்கள் இருக்கும். 2 வருஷம் முன்னாடி கொண்டு போறேன் இருங்க, இதை கொஞ்சம் பெருசா போடுறேன். ஹவு டு ப்ரிடிக்ட், பலன் சொல்லும் நுணுக்கங்கள். இதை தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை அடிச்சிடுறேன். உங்களுக்கு இப்ப மனசுல வந்துருச்சு எத்தனை வருஷம் எத்தனை இதுன்றது. இப்ப எப்படி அந்த பலன் எப்போது எப்படி நடக்கும் என்பதை எப்படி கணிப்பது? ஒரு ராகு திசையில அந்த ராகு எப்போதெல்லாம் கெடுபலன்களை, மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வார். அந்த ராகு கோச்சார ரீதியாக பாவத்துவத்தை அடையும் போது மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வார். கோச்சார ரீதியாக பாவத்துவம் என்பது எப்போது நடக்கும்? இந்தாங்க 2012 அப்படியே பின்னாடி போறேன், 11 போறேன். இப்ப இந்த குழந்தை 2005 5 வயசுல இந்த குழந்தைக்கு ராகு வந்து சனியோட சேருவாரு. ரெண்டாயிரத்தி 13 ஆக கோச்சாரத்தில் தசாநாதனுடைய பாவத்துவத்தை தெல்ல தெளிவாக கவனித்துக் கொண்டு 2013 அக்டோபர்ல இதே நேரத்தில் சூரியன் சனி ராகு, இது 2013 அக்டோபர். ஐயா இந்த 6க்கும் இந்த 7 வயசுல இந்த கிரக நிலைமைகள் அங்கே இருக்கும் பொழுது, இந்த இடத்துல லக்னாதிபதியாகிய சுக்கிரன் கெடும் பொழுது இந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்ன்றத நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல சூரியன் சனி ராகு இந்த இடத்துல பாவத்துவமாக 2013 14 போன்ற அமைப்புகள் 12 போன்ற அமைப்புகள்ல சனி ராகு பாவத்துவமாக இருக்கும் பொழுது இந்த ராகு தசையில பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு முக்கியமான விஷயம், டக்கு டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நீங்க பலனை இது பண்ணிடவே கூடாது. இந்த இடத்துல இது வந்து ஜென்மச்சனி 2013 இருக்குது. 7 வயதிலே இந்த குழந்தைக்கு 2013-14 ஜென்மச்சனி இருக்கிறது. தசாநாதனாகிய ராகு சனியோடு சேர்ந்து பாவத்துவத்தை அடைகிறார். ஆயினும் இந்த இணைவு சுக்கிரனுடைய வீட்டில் ஏற்படுகிறது பெரிய பெரிய அளவில். இப்ப இதே வந்து இந்த சனிராகு சேர்க்கை சிம்மத்தில் நடைபெறுவதற்கும் கடகத்தில் நடைபெறுவதற்கும் பாவர்களான செவ்வாய் சனியுடைய வீட்டில் நடைபெறுவதற்கும் சுக்கிரனுடைய வீட்டில் நடைபெறுவதற்கும் சுபத்துவம் பாவத்துவம் திருப்பி 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 போரடிக்கிற விதமாக அந்த காம்பினேஷன்களின் அடிப்படையில் பலன்களை பெரிவதா இழப்பதா என்கின்ற அமைப்பில் மோசமான பலன்களா அதிமோசமான பலன்களா கடும் வேதனையான பலன்களா என்பதை நீங்கள் எந்த நாளும் சுபர் வீடுகளில் இணைவா பாபர் வீடுகளில் இணைவா என்பதை வச்சுதான் நீங்க பலன் சொல்ல முடியும். இந்த குழந்தைக்கு 7-8 வயசுல ஜென்மச்சனி நடக்குது. 6 வயசுல இருந்தே இந்த குழந்தைக்கு ஜென்மச்சனி நடக்குது. 6 வயதுல இருந்தே இந்த இடத்துல சனிராகு அமைப்புகள் நடக்கின்றன. ஆயினும் இந்த இடம் சுக்கிரனுடைய வீடு, ஆக லக்னாதிபதியுடைய வீடு. துலா லக்னமாக இருந்தா, அதே விருச்சிக லக்னமாக இருந்தா வேற பலன். அப்போ கூட அது சுபருடைய வீடு தான். ஆக இந்த துலா இந்த குழந்தைக்கு லக்னம் மாறலாம், ஆனா ராசி மாறாது. ஜென்மச்சனி நடந்த காலகட்டங்கள்ல 2012, 13, 14 இது போன்ற காலகட்டங்களில் இந்த குழந்தைக்கு தசாநாதனும் பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் ராகு திசையில அந்த லக்னத்தின் உயிர்காரகத்துவ அமைப்புகள் கண்டிப்பாக பாதிப்பு அடைந்தே இருக்கும். லக்னத்திற்கு ஏற்றார் போல அப்படிங்கிறதா உண்மை.